Mr. Subramani sir, and my fellow colleague, Mr. Victor from CBID, and principal madam, teachers, parents, and my dear lovely children. So very good morning to all of you. It's my pleasure to be here to hoist the national flag, and really very happy to be here. First of all, உங்கள் அனைவருக்கும் 79வது சுதந்திர நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். This is a day to remember the sacrifices made by our great leaders who given their life to get the freedom from the British rule. So many of our great leaders we have again seen in this stage today. So really it is very momentous occasion to just visualize all leaders who fought for to get our freedom. So it is very nice. So my dear lovely children, so உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாரும் இந்த சுதந்திரத்தை எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் சீனியர் பர்சன் பை ஏஜ் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல விருப்பப்படுறேன். ஸோ முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 79 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை எல்லாரையும் பிரிட்டிஷ் ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க சொல்றதா சட்டம், அவங்க சொல்றதா நம்ம கேட்கணும். நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சுதந்திரமா நம்ம எதுவுமே செயல்பட முடியாமல் இருந்த காலகட்டத்தில் அதையெல்லாம் எதிர்த்து நம்மளுடைய சீனியர் லீடர்ஸ் மகாத்மா காந்தி, பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸ், பெரிய பெரிய லீடர்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துட்டீங்கன்னாக்கா வாவு சிதம்பரனார், கப்பலோட்ட தருணர் வாவு சிதம்பரனார், கொடியாத்தகுமார் கொஞ்சம் முன்னாடியே கொடியாத்தகுமார் நீங்க வந்திருந்தாரு. ஸோ நீங்க எல்லாரும் நமக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட உயிரை கொடுத்தாங்க, வேர்வை சிந்தினாங்க, ரத்தம் சிந்தினாங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது. ஸோ நீங்க அந்த ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கணும். ஸோ எதனால இந்த சுதந்திர தினத்தை நம்ம வருஷம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். கொடியேற்றுறது மட்டுமே இந்த சுதந்திரம் மட்டும் கிடையாது. நீங்க இதனோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக உங்களால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். நீங்க இன்னைக்கு சின்ன பசங்க, ஆனா நீங்க தான் நாளோட ஃபியூச்சர் ஜெனரேஷன். நீங்க தான் இந்தியா, நாளைக்கு வரப்போற இந்தியா. இதுல இருந்து எத்தனையோ பேர் டாக்டரா வரலாம், ஐபிஎஸ் போலீஸ் ஆபீசரா வரலாம், கலெக்டரா வரலாம், என்ன மாதிரி சயின்டிஸ்டா கூட வரலாம். நீங்க எல்லாம் எல்லாருக்கும் அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? நீங்க நல்லா படிக்கணும். நல்லா படிக்கணும்னா நல்லா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும். சரிங்க, நல்லா படிச்சு மார்க் எடுத்தீங்கன்னா உங்க டீச்சர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்க டீச்சர் சந்தோஷப்பட்ட பிறகு அதே சந்தோஷம் உங்க பேரண்ட்ஸ் சந்தோஷப்படுவாங்க. அவங்க பேரண்ட்ஸ் சந்தோஷப்பட்டா கடைசியில இந்த இந்தியா உலகமே சந்தோஷப்படும். ஏன்னா உங்களால நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதுல இதுதான் உங்களுடைய இனிஷியலா இருக்க இந்த டைம்ல இருந்து உங்களுடைய இங்க வளத்துக்கு வரணும். ஸோ அதுக்காக நல்லா படிக்கணும். படிப்பு அதுதான் ஸ்டூடெண்ட். உங்களுக்கு ஒரே ஒரு வேலை படிப்பு மட்டும். உங்களால என்ன படிப்புக்காக என்ன ட்ரை பண்ணணுமோ எல்லாமே கண்டிப்பா பண்ணணும். இது என்னோட ரிக்வஸ்ட். அது இல்லாம இந்த சுதந்திர தின விழா கொண்டாடும் போது நம்ம பழைய லீடர்ஸ் அவங்க எல்லாம் எந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்கன்றத ப்ளீஸ் கோ அண்ட் ரீட் த புக் ஹிஸ்டரி பிஹைண்ட் ஒய் த இண்டிபெண்டன்ஸ் டே இஸ் பீயிங் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர். அது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த டைம்ல நீங்க சின்ன பசங்க இருக்கும்போது நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்க மனசு ஆழமா பதியும். ஸோ யூ வில் நெவர் ஃபர்கெட் இன் யுவர் லைஃப் ஒய் வி ஆர் டூயிங் திஸ் கைண்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் செலிப்ரேஷன்ஸ். இன்னொரு தமிழ் மண்ணுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் தாதனிஸ்ரீ. நான் 9ஆம் வகுப்பு ஆப்பிரிவில் படிக்கிறேன். இன்று சுதந்திர தினத்தை பற்றி பேச வந்துள்ளேன். அண்ணல் காந்தி அகிம்சை ஆயுதம் ஏந்தி வாவு சிதம்பரனார் சிறையில் செக்கிழுத்து மீசை கவி பாரதி கவிதைகள் மூலம் தேசப்பற்றை வளர்த்து வேலு நாச்சியார் வெள்ளனுக்கு எதிராக வெகுண்டல மருது சகோதரர்கள் தன் மான சிங்கங்களாய் வலம் வர திருப்பூர் குமரன் கொடி பிடித்து போராட இவ்வாறு எண்ணற்ற வீரர்களின் உதிரத்தாலும் உயிர் தியாகத்தாலும் கிடைத்த சுதந்திரம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறுகிறேன். இன்று ஆகஸ்ட் 15 நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். இந்திய திருநாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. நமது சுதந்திரமானது எளிதாக கிடைக்கவில்லை, உதிரத்தாலும் உயிர் தியாகத்தாலும் கிடைத்தது. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று வழியும் எங்கள் அடிமை மோகம் என்று பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப அந்நிய ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டு இருந்த நாம் இன்று அச்சமின்றி வாழ்வதே நம் தியாகிகள் பெற்றுக் கொடுத்த சுதந்திர தாழ்தான். சுதந்திர தினம் என்பது வெறும் ஒரு கொண்டாட்ட நாள் மட்டுமல்ல, அது நம் தியாகிகளின் நினைவை போற்றும் நாள், இந்தியனாக பெருமை கொள்ளும் நாள். சுதந்திர போராட்ட தியாகங்களுக்கு நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலி ஒரு வலிமையான வளமான அமைதியான இந்தியாவை உருவாக்குவதே ஆகும். வாழ்க பாரதம், வளர்க நம் தாய் திருநாடு. ஜெய் ஹிந்த். आप सभी को मेरा नमस्कार। मेरा नाम किशन है। मैं 7th कक्षा में पढ़ता हूँ। मैं 15 अगस्त के बारे में कुछ बोलना चाहता हूँ।
इस वर्ष हमारा देश 79वां स्वतंत्रता दिवस मनाने जा रहा है। मैं आपको स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं देता हूँ। स्वतंत्रता दिवस भारत का एक राष्ट्रीय त्योहार है। इस दिन हम अपने स्वतंत्रता सेनानियों को याद करते हैं, जैसे महात्मा गांधी, भगत सिंह, सुभाष चंद्र बोस और चंद्र बजाई। आजादी की कुर्बानी का परिणाम है। आज ही के दिन भारत को अंग्रेजों की गुलामी से आजादी मिली थी। यह दिन हर भारतीय के लिए गर्व का दिन है। 15 अगस्त को प्रधानमंत्री लाल किले पर झंडा फहराते हैं। यह सभी स्कूलों में अनेक प्रकार का समारोह का आयोजन किया जाता है। मैं अपने देश से बहुत प्रेम करता हूँ। मुझे अपने भारतीय संस्कृति पर गर्व है। जय हिंद, जय भारत।